ஃப்ரெண்ட்ஸ் டுடே அதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மைக் செட் டைப்பில் ஐ பவர் அமல் பவர் நம்ம பார்க்க போகிறோம். இது கஸ்டமர் வந்து நிறைய இடத்துல சைஸ் கொடுத்துட்டாங்க. இது என்னென்னா யூடியூப்பில் பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்துருக்குறாங்க. பார்க்க போனால் ஒரு நம்ம ரிலேட்டிவ் தான். யூடியூப் பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு எங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னா அதில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. செட்டையே நிறைய இடத்துல கொடுத்துட்டு எங்கேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த ஆம்பிள் பவர் கொண்டு வரும்போது எனக்கு அம்மிங் ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த அம்மிங்கெல்லாம் பார்த்துட்டு கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த செட்டை வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட கொண்டு போவோம். மைக் செட்டு சர்வீஸ் பண்ணுறக்கிட்டே கொண்டு போய்க்கிறாங்க. என்னென்னா ப்ராப்ளம் பண்ணித்தரலாம் போடுறது கஸ்டமருக்கு திருப்தியே இல்லை. கொண்டு வந்துக்கிறாங்க. இப்போ நான் பார்த்துட்டு இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா, கஸ்டமர் சொன்ன ஒரு ப்ராப்ளம் வந்து எனக்கு சவுண்டு எஃபெக்ட்டு கொஞ்சம் கம்மியாக வருதுன்னாங்க. ஏன்னா அது வோல்டேஜ் கம்மியாக தான், ட்ரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் கம்மியாக தான் வந்துகிட்டு இருந்தது. அது ஒரு ரீசனு. அதுக்கப்புறம் இந்த டிரான்சிஸ்டர் போர்டு என்னென்னா ஒரு தடவை கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இந்த போர்டு வந்து செட் போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. கம்ப்ளைண்ட் ஆனோடனே என்ன பண்ணிக்கிறாங்க, இது வந்து மகாராஜா சர்வீஸ் சென்டர்லேயே இதை கொடுத்துக்கிறாங்க. சர்வீஸ்லாம் கரெக்டாக பண்ணி தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து நல்லா வாய்ஸ் அந்த பேஸ் வர மாரி கொஞ்சம் சேர்த்து வர மாரி ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கணும்னு ஏதோ சம்திங் கேட்டுக்கிறாரு. கேட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் அவங்க ஏதோ ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க போலக்குது. கஸ்டமருக்கு அது பிடிக்கல, பழையபடிக்கு வந்து பிடிக்கல, எனக்கு பழைய மாரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு கம்ப்ளைண்ட்டு. ரிட்டன் வந்து சர்வீஸ் கொடுத்தாலும் கால் எடுக்க மாட்டேங்கிறான்னு அது ஒரு பிரச்சனை சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டிரைவர் போர்டை பார்த்துட்டு ஏற்கனவே இந்த டிரைவர் போர்டு வச்சு ஒரு செட்டு செஞ்சுருப்போம். இதை பார்த்துட்டு என்னென்னா எனக்கு இந்த டிரைவர் போர்டு பிடிச்சிக்குது, இதே வச்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அதை வச்சுட்டு பண்ண போகிறேன் நான். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார் பார்த்திங்கன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார் வந்து வோல்டேஜ் நம்ம அதிகமாக சுற்றிக்கிறோம். 80 வோல்ட் பக்கமாக சுற்றிக்கிறோம். பண்ணிட்டு இது எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கன்டினியூஸாக போடுறேன். பை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, டிரைவர் போர்டு கட் பண்ணிட்டு வேறு டிரைவர் போர்டு வச்சு எல்லாம் ஃபினிஷிங்காக நம்மளால் முடிஞ்ச வர இதுலேயே ஃபினிஷிங்காக போட்டோம். கெப்பாசிட்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரியஸ் பேரல் பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆகி போச்சு. எனக்கு எடிட் பண்ணுற டைம் கிடைக்கல, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 2 இருக்கும். இதுக்கு ஏற்கனவே இருந்தது தான். சாஃப்ட்வேர் மட்டும் இப்போ ரீசெண்டாக வச்சது. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து யூடியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருப்பேன். இது பார்த்திங்கனாவே தெரியும். அந்த டிரைவர் போர்டை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைன் கொடுத்துருப்பேன் அந்த டிரைவர் போர்டுக்கு. இதோட பவர் சப்ளைன்னு பார்த்திங்கன்னா சீரிஸ் அண்ட் பேரல் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும், தாங்கும். கூலிங் ஃபேன் வந்து 2 மொத்தம் 4 ஃபேன் அதில் வச்சுருக்கோம். ப்ராப்பராக வந்து அந்த பயாஸ் வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக பார்த்து செக் பண்ணி நம்ம டிரைவர் போர்டு கொடுத்துட்டோம். அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே ரன் ஆகும், எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 412 பாக்ஸ் வந்து 2 பாக்ஸ் ரன் ஆகும். நீங்கள் 4 பாக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், பட் 2 பாக்ஸு கரெக்டாக இருக்கும். எமர்ஜென்சியாக இருந்தால் உங்களுக்கு 4 பாக்ஸ் ரோல் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே வந்து நம்ம அந்த டிரைவர் போர்டை அந்த மகாராஜா போர்டு இது, அந்த 2 டிரைவர் போர்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருப்போம். ஏன்னா கஸ்டமர் நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும், கஸ்டமர் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிரைவர் போர்டில் பார்த்திங்கன்னா சின்ன ஆல்ட்ரு பண்ணி போட்டிருப்போம். நம்மளால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஆல்ட்ரு. அதிக வோல்டேஜ் கொடுத்தா அந்த சில ரெசிஸ்டன்ஸ் வந்து அதில் கருகிடும். அதனால் வந்து நான் அந்த ஆல்ட்ரு பண்ணி போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்க போகிறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு கணக்கு வச்சு 80 கணக்கு வச்சு சுற்றுறது. பட்டு வோல்டேஜ் கம்மியாக வரதுனால என் கடையில் கொஞ்சம் வோல்டேஜ் கம்மியாகிறதுனால கம்மியாகவும் அதிகமாகவும் காட்டும். எவ்வளோ காட்டுறதுன்னு தெரியல. ட்ரான்ஸ்ஃபாரோட ஏசி வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 75 வோல்டு ட்ரான்ஸ்ஃபார் வந்து அவுட்புட் ஆகக்கூடிய ஏசி வோல்டு 75 வோல்டு உங்களுக்கு வருது. அப்புறம்னா டிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80, 85, 90 வரைக்குமே தொடும். வோல்டேஜ் பேலன்ஸ் ஆகிறது பொறுத்து இருக்குது. அப்பப்போ ஒரு இடத்துக்கு தகுந்தமாரி வோல்டேஜ் வருமில்ல, அதை பொறுத்து இருக்குது. பக்காவாக இருக்காமல் பாரு, எஃபெக்ட்டு சூப்பராக இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட்டும் அவ்வளோ சீக்கிரம் வராது. இதை ரெடி பண்ணி கூட ஒரு 6 மாதம் இருக்கும். இன்னுமே நல்லா ஓடி இருக்குது. கஸ்டமர் எங்கேயுமே சர்வீஸ் கொண்டு கொடுக்கல. இப்போ தான் நீட்டாக படிக்கிட்டு இருக்குதுன்னு அவங்களோட ஃபீட்பேக் சொன்னாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ போட்டேன். பார்த்திங்கன்னா வந்து அவனுக்கு ஃபோட்டோவில் 2 பாக்ஸு சூப்பராகவே ரன் ஆகும். அவுட்டோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், 2மே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு அந்த நியூ இயருக்கா சம்திங் விநாயகர் சதுர்த்திக்கா ஒரு ஃபங்க்ஷனே ஓட்டினாங்க 2 பாக்ஸ் போட்டு. நல்லாவே இருந்துச்சு, எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல.
கெப்பாசிட்டிலாம் பார்த்திங்கன்னா 8 கெப்பாசிட்டி வச்சுருப்போம். சீரிஸ் பேனல் பண்ணிருப்போம். ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா சுற்றி போட்டிருப்போம். ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும்